மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி ஊடாக தினந்தோறும் ஏஎல் மாணவர்களுக்கு மட்டுமில்லாமல் ஓஎல் மாணவர்களுக்குரிய பாட தொடர்பாக தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் நாங்கள் ஏஎல் மாணவர்களுக்குரிய பாடப்பரப்பில் குறிப்பாக கலைத்துறை பாடங்கள் நிறைய பாடங்கள் இருக்கின்ற மாணவர்களே, அதில் வரலாறு என்ற ஒரு பாடம் முக்கியமான ஒரு பாடமாக விளங்குகின்றது. அதில் குறிப்பாக நிறைய மாணவருடைய வேண்டுகோள் கிடங்கவும் என்னுடைய மாணவருடைய வேண்டுகோள் கிடங்க ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை தான் கடந்த நிறைய வகுப்புகளில் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியான ஒரு வகுப்பு தான் இன்றைய வகுப்பு. குறிப்பாக ஐரோப்பிய வரலாறு கடந்த கால வினாக்களில் 2020ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2க்கு நாங்கள் பார்த்துட்டு வருகின்றோம். அந்த பகுதி 2020ஆம் ஆண்டு பகுதி 2ல் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 கேள்விகிட்ட முடிச்சிருக்கோம் மாணவர்களே. 8 கேள்வி முடிச்சு நாங்கள் 9 கேள்வியினுடைய 2வது சுருவிப்பு பார்க்க கட்டத்தில் நினைக்கிறோம். ஆகவே பின்னோட்டில் எவ்வியும் வரலாற்று முக்கியத்துவம் பற்றி சுருவிப்பு எழுதுக, அதான் நாங்கள் கடைசியாக பார்த்த நாங்கள். அதை நாங்கள் ஜெர்மனியில் நாசிவாதம் பற்றி கடந்த வகுப்பில் பார்த்து முடிச்சிருக்கின்றோம். ஜெர்மனியில் நாசிவாதம் பற்றி கடந்த வகுப்பில் நாங்கள் நாசியா கட்சியோட என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, ஜெர்மனியில் எப்படி கில்லர் ஆட்சி கைப்பற்றினார், அவர் ஆட்சி கைப்பற்றுவதற்கு எது தூண்டுகோலாக அமைந்தது, அவருடைய நாசிவாத கட்சியினுடைய நோக்கம் என்ன, அந்த கட்சியினுடைய செயற்பாடு எப்படி அமைந்தது, 2ஆம் உலகப் போரில் அவருடைய கட்சி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, 2ஆம் உலகப் போர் ஏற்படுவதற்கு ஜெர்மனியில் ஹிட்லர் கையாண்ட நடைமுறைகளும் அவருடைய சர்வதிகார போக்கும் எவ்வளவு பின்னுந்துலாக அமைந்தது என்று நிறைய விடய பார்த்த நாங்கள். அது இப்போ நாங்கள் ஜோசப் ஸ்டான்லி பற்றி ஒரு சில விடயங்கள் பார்த்த நாங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைய வகுப்பில் பார்க்க போகின்றோம். பாருங்கள், ஜோசப் ஸ்டான்லி பார்க்க போகிறோம். பாருங்க மாணவர்களே, சிறுவிப்பு என்பது நீங்கள் 8 புள்ளிக்கு வரக்கூடிய சிறுவிப்பு தான் மாணவர்களே. நீங்கள் ஆழமான ஒரு கற்பித்தல் இருந்தால் சிறுவிப்பை முழுமையாக எழுதக்கூடிய இருக்கும். பாருங்க மாணவர்களே, பாருங்கள் குறிப்பாக பாருங்க மாணவர்களே, ஜோசப் ஸ்டான்லி பாருங்கள் 1879 ஜோர்ஜியாவில் பிறந்து 1904 போல்செவிக் கட்சியில் இணைந்து 1879 ஜோர்ஜியா என்ற ஒரு ஜோர்ஜியாவில் பிறந்து 1917 போல்செவிக் புரட்சிக்கு தலைமை தாங்கின ஒரு ஆள் தான் ஜோசப் ஸ்டான்லி. அடுத்த பாருங்கள், 1929 லெனின் மரணத்தின் பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி வகித்தவர். லெனின் மரணத்தின் பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு இவர் வகித்திருக்கின்றார். அடுத்த பாருங்கள், சோவியத் நாட்டின் தலைமைத்துவத்துக்காக ட்ரொட்ஸ்கியோடு போட்டி ஏற்பட்டமை. குறிப்பாக ஸ்டாலின் தனிநாட்டு சோசலிசம், ட்ரொட்ஸ்கியின் நிரந்தர புரட்சி எண்ணக்கரு வேறுபாடு, 1929 ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வருதல் போன்ற பல விடயங்கள். இந்த குறிப்பாக சோவியத் நாட்டினுடைய தலைமைத்துவத்துக்காக ட்ரொட்ஸ்கியோடு போட்டி போட்டுக் கொண்டுதான் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு பாடுபட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து விலக்க அளிக்கப்பட்ட சந்தர்ப்பமும் ஸ்டான்லி காலத்தில் இடம்பெற்ற நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடிய இருக்கு. அடுத்த பாருங்கள், சோவியத் நாட்டின் கைத்தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திய பின்னர் ஓராண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலும் அவற்றிலிருந்து சாதகமான விளைவுகளை பெறுதல். பாருங்கள், சோவியத் நாட்டின் கைத்தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திய பின்னர், சோவியத் நாட்டினுடைய கைத்தொழில் புரட்சியை ஏற்படுத்திய பின்னர் ஓராண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலும் அவற்றிலிருந்து சாதகமான அல்லது ஒரு நன்மையான விளைவுகளை எதிர்பார்த்த தன்மையாகவும் இவருடைய காலகட்டம் விளங்குகின்றது. அதோடு பாருங்கள், விவசாய முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு விவசாய பண்ணைகள் ஆரம்பித்தல். விவசாய முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு விவசாய பண்ணைகள் ஆரம்பித்த நிகழ்வும் இவருடைய காலத்தில் இடம்பெறுகின்றது. விவசாய முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு விவசாய பண்ணைகளை ஆரம்பித்த ஒரு நிகழ்வும் இவருடைய காலத்தில் இடம்பெற்றிருக்கின்ற மாணவர்களே. அதை பாருங்கள், இதன் மூலம் பயனுள்ள விளைவுகள் ஏற்பட்ட போதிலும் விவசாயிகள் பெருமளவு துன்பங்களை நோக்கிய பார்த்தீங்களா.
விவசாய முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு விவசாய பண்ணைகள் ஆரம்பித்தல். இதன் மூலம் பயனுள்ள விளைவுகள் ஏற்பட்ட போதிலும் விவசாயிகள் பெருமளவு துன்பங்களை எதிர்கொண்டவர்கள். பயனுள்ள பல திட்டங்களை விவசாய முன்னெடுத்துக்காக கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி பல திட்டங்களை இவர் முன்னெடுத்தாலும் பாருங்கள், விவசாய பண்ணைகள் ஆரம்பித்தல். இதன் மூலம் பயனுள்ள விளைவுகள் ஏற்பட்ட போதிலும் விவசாயிகள் இவருடைய திட்டத்தால் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்கள், சோவியத் நாட்டினுள் கடும் சர்வதிகார நிர்வாக முறையைப்படுத்தல். சோவியத் நாட்டினுள் கடும் சர்வதிகார நிர்வாக முறையை ஏற்படுத்திய ஒரு அண்ணனாகத்தான் ஜோசப் ஸ்டாலின் விளங்குகின்றார். அதோட 2ஆம் உலகப் போரின் போது தேச நாடுகளுடன் இணைந்து பாசிசவாதத்துக்கு எதிராக போயிட்டார். 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா சார்பாக பங்கு பெற்றிருக்கிறார் ஜோசப் ஸ்டாலின். ரஷ்யாவில் சிறப்பான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தி 2ஆம் உலகப் போர் மட்டும் இல்லாமல் 1ஆம் உலகப் போர் கூட ரஷ்யாவானது நட்பு நாடு பக்கம் இணைந்திருந்தது. அது குறிப்பாக 2ஆம் உலகப் போரில் தான் ரஷ்யாவானது நட்பு நாடு பக்கம் இணைந்திருந்து பாசிசவாத கட்சிக்கு எதிராகவும் நாசிவாதத்துக்கு எதிராகவும் குறிப்பாக ஜெர்மனிக்கு எதிராகவும் இத்தாலிக்கு எதிராகவும் தன்னுடைய கொள்கைகளை உருவாக்கி ஜெர்மனியோட ஆதிக்கம் விஸ்தரிப்பு தடுத்து நிறுத்தணும். பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவோடு இணைந்து சிறந்த ஒரு போரை 2ஆம் உலகப் போரில் ஏற்படுத்திய ஒரு தலைவராகவும் ஸ்டாலின் விளங்குகின்றார். பாருங்கள் மாணவர்களே, குறிப்பாக பாருங்கள், 2ஆம் உலகப் போரின் போது தேச நாடு இணைந்து பாசிசவாதத்துக்கு எதிராக போரிட்டிருக்கிறார். அதோட கம்யூனிஸ்டவாதம் பரவுவதற்கு நடவடிக்கை எடுத்தமையும் அதுக்கு சமமான பனிப்போர் கடுமையாக்குதல். கம்யூனிஸ்டவாதம் பரவுவதற்கு நடவடிக்கை எடுத்தமையும் அதுக்கு சமமான பனிப்போர் கடுமையாகுதலும் இவருடைய காலத்தில் இடம்பெற்ற சொல்லப்படுகின்றது. அதோட 1953 மரணம் அடைந்தது. 1953 இவர் இறந்திருக்கிறார் சொல்லப்படுகிறது. அவை ஜோசப் ஸ்டாலினை பற்றி சுருவிப்பு வந்திருக்கிற மாணவர்களே, திருப்ப கவனிக்க மாணவர்களே, சுருவிப்பு என்பது நீங்கள் முழுமையாக உள்ளடக்கி ஒரு சுருவிப்பா தொகுத்து எழுத வேண்டியதான் சுருவிப்பு. பாருங்கள், ஜோசப் ஸ்டாலின் என்பது ரஷ்யாவில் முக்கியமான ஒரு தலைவர். ரஷ்யா நாட்டை ஒரு வல்லரசு நிலையை மாற்றுவதற்கும் தனியான இராணுவ படை, கடற்படை, ரகசிய போலீஸை உருவாக்கி ரஷ்யா ஒரு வல்லரசு நிலையை எடுத்து செல்ல ஒரு பிரிவுதான் ஸ்டாலின் சார். பாருங்கள், 1879 ஜோர்ஜியாவில் பிறந்து 1904 போல்ஷெவிக் கட்சியில் இணைந்து 1917 போல்ஷெவிக் புரட்சிக்கு தலைமை தாங்கினார். முதலாவது விடயம். அடுத்த பாருங்கள், 1929 லெனின் மரணத்துக்கு பின்னர் ரஷ்யாவில் லெனின் மரணத்துக்கு பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்கு வைத்திருக்கிறார். அதோட சோவியத் நாட்டின் தலைமைத்துவத்துக்காக ஸ்கொஸ்கியோடு போட்டி ஏற்பட்டவை. குறிப்பாக ஸ்டாலின் தனிநாட்டு சோசலிசம், ஸ்கொஸ்கியின் நிரந்தர புரட்சி, எண்ணக்கரு வேறுபாடு, 1929 ஸ்டாலின் அதிகாரத்துக்கு வருதல். அதோட கம்யூனிஸ்ட் கட்சியின் பொது சபையின் உறுப்பினர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து விலக்களிக்கப்பட்டவை. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் சேவையில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் கட்சியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோட சோவியத் நாட்டின் கைத்தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திய பின்னர் ஓராண்டு திட்டத்தை அமல்படுத்தலும் அவற்றிலிருந்து சாதகமான விளைவுகளை பெறுதலும். சோவியத் நாட்டின் கைத்தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திய பின்னர் கைத்தொழில் ரீதியாக ரஷ்யாவை முன்னேற்றமடை செய்து கைத்தொழில் ரீதியாக வளர்ச்சியடை செய்த இவர் குறிப்பாக ஓராண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலும் அவற்றிலிருந்து சாதகமான விளைவுகளை பெறுதலும். அதோட விவசாய முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு விவசாய பண்ணைகள் ஆரம்பித்தல். விவசாய முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு விவசாய பண்ணைகள் ஆரம்பித்தது மட்டுமில்லாமல் இதன் மூலம் பயனுள்ள விளைவுகள் ஏற்பட்ட போதும் விவசாயிகள் பெருமளவு துன்பங்களை எதிர்கொண்டு விவசாய முன்னேற்றத்துக்காக கூட்டுறவு சங்கங்கள் ஆரம்பித்தாலும் மானியங்கள் வழங்குகிற முறை செயற்படுத்தினாலும் இவருடைய செயற்பாடு காரணமாக விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட சோவியத் நாட்டினுள் கடும் சர்வதிகார நிர்வாகம் நடைமுறைப்படுத்தியவை. சோவியத் நாட்டினுள் கடுமையான சர்வதிகார முறையை நடைமுறைப்படுத்திய ஒரு தலைவராகவும் ஸ்டாலின் ரஷ்யாவில் இனங்காணப்பட்டுள்ளார். அதோட 2ஆம் உலகப் போரின் போது நேச நாடுகள் இணைந்து பாசிசவாதத்துக்கு எதிராக போட்டவை. 2ஆம் உலகப் போரின் போது நேச நாடுகள் இணைந்து பாசிசவாதத்துக்கு எதிராக செய்யப்பட்டவர் தான் இந்த ஜோசப் ஸ்டாலின். அதோட கம்யூனிஸ்டவாதம் பரவுவதற்கு நடவடிக்கை எடுத்தமையும் அதுக்கு சமமான பனிப்போர் கடுமையாக்குதல். கம்யூனிஸ்டவாதம் பரவுவதற்கு நடவடிக்கை எடுத்தமையும் அதுக்கு சமமான பனிப்போர் கடுமையாக்குதலும் இவருடைய காலத்திடம் இருக்கின்றது. அதோடு 1953 இவர் இறந்திருக்கிறார். இவர் நீண்ட ஒரு வரலாற்றை கொண்ட ஒரு பின்னணியிலிருந்து வந்தவரான் ஸ்டாலின். குறிப்பாக ரஷ்யாவை வல்லரசு நிலையை அடைவதற்காக அரசியல் ரீதியாக
பொருளாதார ரீதியாக அதோட விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியாகவும் பல பணிகளை ரஷ்யா ஆற்றின மட்டுமில்லாமல் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியுடைய ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தவும் இத்தாலியுடைய செயற்பாடு நிறுத்தவும் நட்பு நாடுகளுடன் சேர்ந்து குறிப்பாக பிரான்சோடையும் பிரித்தானியாவோடையும் அமெரிக்காவுடன் சேர்ந்து நட்பு நாடுகளை வெற்றி வருவதற்கு மிக உந்துதலாக அமைந்தவரால் ஜோசப் ஸ்டான்லி என்பவர் நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆகவே ஜோசப் ஸ்டான்லி படிக்கும்போது நீங்கள் சுருவி வரக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பாக ரஷ்யா புரட்சிக்கு பிறகு லெனின் பிறகு அந்த ஆட்சியாளர்களில் ஜோசப் ஸ்டாலின் முக்கியம் பெறுவார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மாணவர்களே. ஆகவே நீங்கள் சுருவி பேர்த்தால் போல இதை தயார்படுத்தி வச்சுக்க வேண்டும் மாணவர்களே. அடுத்த கேள்வியை பாருங்க மாணவர்களே, அடுத்த கேள்வியை பாருங்கள் அடுத்தது பாருங்க மாணவர்களே, அடுத்தது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் குறிப்பாக பாருங்க அடுத்தது பாருங்க மாணவர்களே, குறிப்பாக பாருங்கள் பின்வற்றுள் எவையேனும் இரண்டின் வரலாற்று முக்கியத்துவம் பற்றி சுருவிப்படுங்க. ஜெர்மனியின் நாசியவாதம் பார்த்துட்ட மாணவர்களே, ஜோசப் ஸ்டான்லி பார்த்து முடிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் இலக்குகளும் அமைப்புகளும். அடுத்த பணிப்போர் ஐக்கிய நாடுகள் சபை பார்ப்போம் மாணவர்களே. ஐக்கிய நாடுகள் சபைகள் பார்க்கும் போது மாணவர்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடு சபை உருவாக்கு காரணம் இருக்கின்றது. முதலாம் உலகப் போர் உருவாகுவதற்கு எவ்வாறு உருவாகின பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்பதை மையப்படுத்தி தான் சர்வதேச சங்கம் அல்லது நாடுகள் அமையம் உருவாக்கப்பட்டு சொல்லப்படுகின்றது. அதே போலதான் 2ஆம் உலகப் போர் முடிவடைந்த பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் ஒன்று ஏற்படக்கூடாது என்பதை மையப்படுத்தி தான் ஐக்கிய நாடு சபையான உருவாக்கப்பட்டுகின்றது. அந்த ஐக்கிய நாடு சபையினுடைய விடயங்களை பற்றி தான் நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். பாருங்கள் நோக்கம், அதாவது 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு ஐக்கிய நாடு ஜனாதிபதி, பிரித்தானிய பிரதமர், பிரான்ஸ் பிரதமர், ரஷ்யா ஜனாதிபதி எல்லாம் சேர்ந்து மீண்டும் ஒரு யுத்தம் இப்படி ஏற்படக்கூடாது. ஏன்னு சொன்னால் முதலாம் உலக யுத்தம் ஏற்பட்டு பல அழிவுகளை ஏற்படுத்தினது. 2ஆம் உலகம் ஏற்பட்டு அதை விட பல மடங்கு அழிவு ஏற்பட்டுள்ளது. இனி இவ்வாறு ஒரு யுத்தம் நாடுகளுக்கு இடையில முரண்பாடு ஏற்படக்கூடாது என்பதை மையப்படுத்தான் பல நாட்டினுடைய அரசு தலைவர்கள் ஒன்றிணைந்து ஐக்கிய நாடு சபையை 1945ஆம் ஆண்டு உருவாக்கினார்கள் சொல்லப்படுகிறது. அப்போ அது மெயின் நோக்கம் அதான், மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது. அதை விட வேறு வேறு உப நோக்கங்கள் இருக்கின்றது. நாடுகளை சமாதானத்தை ஏற்படுத்தணும், ஒற்றுமையை ஏற்படுத்தணும், வளர்ச்சியடைந்த நாடுடைய அரசியல் பொருளாதாரம், சமயம், கல்வி, கலாச்சார விடயங்களை கட்டியெழுப்ப நிதி வழங்குறது, குடியேற்ற நாடுகள் விடுவிக்கப்பட வேண்டும், அதோட ஒரு நாடு மற்ற நாடு ஆக்கிரமிக்க கூடாது, அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாக்கப்பட வேண்டும், வளர்ச்சியடைந்த நாடுடைய பொருளாதார சமூக கலாச்சாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இப்படி பல நோக்கங்கள் இருக்கின்றது. அந்த நோக்கத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் சர்வதேச சமாதானத்தையும் பாருங்க மாணவர்களே, குறிப்பாக பாருங்கள் சர்வதேச சமாதானத்தையும் பாதுகாப்பையும் பேணுதல். சர்வதேச சமாதானத்தை ஏற்படுத்தணும், பாதுகாப்பை பேணி நாடுகளுக்கிடையில முரண்பாடுகள் மற்றும் மோதல்களை ஏற்படுத்தாமல் சுமூகமாக ஒரு சமாதான வாழ்வை ஏற்படுத்தணும். அடுத்த பாருங்கள் நாடுகளுக்கு இடையில் நட்புறவை வளர்த்தல். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் நட்புறவை வளர்த்த மட்டுமில்லாமல் வளர்ச்சி அடைந்து வரும் நாடுகள், குறிப்பாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளோடு நட்புறவை வளர்த்து நாடுகளிடையே நட்புற வளர்ப்பின் ஊடாக முரண்பாடுகள், சண்டைகள் இடம்பெறாமல் பாதுகாக்கலாம் என்பதையும் தன்னுடைய நோக்கமாக கொண்டிருக்கின்றது. அடுத்த பாருங்கள் பொருளாதார, சமூக, கலாச்சார மனதாய்மான ரீதியில் பிரச்சனைகள் தீர்வு காணுது. அவர் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று நாளில் ஏற்பட்டால் அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் பொருளாதார ரீதியாக தீர்வு காணணும், சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாகவும் மனிதாபிமான அடிப்படையிலையும் தீர்வு காணும் என்பதையும் இது நோக்கமாக கொண்டு செய்யப்படுகின்றது. அடுத்த பாருங்கள் மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்பவற்றை உறுதி செய்வதிலும் சர்வதேச ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள் என்பவற்றை உறுதி செய்வது மட்டுமில்லாமல் சர்வதேச ஒத்துழைப்பையும் பெற்றுக் கொடுத்தலும் இதோட நோக்கமாக அமைகின்றது. அடுத்த இப்பொழுது நோக்கங்களை அடைவதற்குரிய சர்வதேச மத்திய நிலையத்தை செயற்படுத்தல். நோக்கங்கள் அடைவதற்காக சர்வதேச மத்திய நிலையங்களை உருவாக்கி செயற்படுத்தலும் இதன் நோக்கமாக அமைந்துள்ளது. பாருங்கள் அடுத்த கட்டமைப்பு பாருங்கள் முக்கிய நிறுவனங்கள் 6 பாருங்கள் பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, சமூக பொருளாதார சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, செயலகம், சர்வதேச நீதிமன்றம். ஐக்கிய நாடு சபையுடைய பிரதான 6 ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. அதில் 6 தூண்கள் இருக்கின்றது. பாருங்கள் பொதுச்சபை,
முக்கியமான விடயங்களை கலந்துரையாடுவதற்கு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி ஆலோசனை நடத்துவதற்கு தான் பொதுச்சபை இருக்கின்றது. அடுத்த பாருங்க பாதுகாப்பு சபை, அதாவது நட்பு நாடுடைய அல்லது அங்கத்து நாடுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டால் பாதுகாப்பு சபை. சமூக பொருளாதார சபை, அதாவது நட்பு நாடுகள் மற்றதும் வளர்ச்சியடைந்த நாடுகளுடைய உள்நாட்டில் இருக்கின்ற சமூக பொருளாதார கல்வி கலாச்சார விடயங்களை கட்டி எழுப்புவதும் இதனுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதுக்கான ஸ்தாபிக்கப்பட்டதான் சமூக பொருளாதார சபை. அடுத்து நம்பிக்கை பொறுப்பு சபை, அதாவது வளர்ச்சி அடைந்த ஒரு நாடுகளுடைய வளர்ச்சி தூண்டுதலும் அதனுடைய நம்பிக்கைக்காக பாத்திரமாக நிதியுதவி வழங்குகிறது, கல்விக்காக நிதியுதவி வழங்குறது, சுகாதாரத்துக்காக நிதியுதவி வழங்குறது, அல்லது சமூக கட்டமைப்பு அல்லது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக நிதியுதவி வழங்குவது கிடைக்கணும். அடுத்தது செயலகம் ஜெனிவாவில் இருக்கின்றது. ஜெனிவாவில் இருக்கிற செயலகம் இருக்கின்றது. அங்கே அமெரிக்காவில் தலைமையாக இருக்கின்ற நியூயார்க்கில் இருக்கின்றது. செயலகத்தை நிறுவி அதனூடாக நிர்வாகத்தை வலுப்படுத்துறது. அடுத்த சர்வதேச நீதிமன்றம், நாடுகளுக்கிடையே எல்லை பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, உள்நாட்டு போர்களால் ஏதாவது முறைகேடான ஏதாவது விடயம் நடைபெற்றாலும் சரி, அல்லது நாடுகளில் கூடிய பகைமை ஏற்பட்டாலும் சரி, உடனே சர்வதேச நீதிமன்றம் ஊடாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது இது கவனிக்கின்றது. ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டாலும் பல பிரச்சனைகள் இப்போ தீர்க்கப்படாமல் இருக்கின்றது. குறிப்பாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான காஷ்மீர் எல்லை பிரச்சனை இருக்கின்றது. அதோட சில நாடுகளுடைய எல்லை தகராறுகள் எப்பயும் இருக்கின்றது. இப்படி பல பிரச்சனைகள் தீர்க்க முடியாமலும் இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இருப்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்போ நிறைய பிரச்சனைகள் தீர்வு காணப்படுகிறது. பெரும்பாலான பல பிரச்சனைகள் தீர்வு காணாமலும் இது இருக்கின்றன, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், 6 கட்டமைப்பு: பொதுச்சபை, பாதுகாப்பு சபை, சமூக பொருளாதார சபை, நம்பிக்கை பொறுப்பு சபை, செயலகம், சர்வதேச நீதிமன்றம். இதான் முக்கியமான 6 கட்டங்கள் அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த கட்டங்களூடாகத்தான் ஐக்கிய நாடு சபை செயற்படுத்த என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே ஐக்கிய நாடு சபையுடைய செயலாளர் நாயகம் வருடம் அல்லது குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு நாட்டுடைய அங்கத்து நாடுடைய ஒத்துழைப்போட தேர்வு செய்யப்படுகிறார்கள். அது ஆப்பிரிக்கா இருக்கலாம், அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆசியா, அப்படி பல நாடுகள், ஐரோப்பா போன்ற பல நாடுகளிலிருந்து அவருடைய செயலாளர் நாயகம் தெரிவு செய்யப்படுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அப்போ ஐக்கிய நாடு சபையானது ஸ்தாபிக்கப்பட்ட மூலம் குறிப்பாக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடுடைய கல்வி, சுகாதாரம் மற்றும் கலை கலாச்சார விடயங்கள் கட்டியெழுப்பட்டு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு இணைவாக அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடுகளும் பயணிப்பதை நாங்கள் கண்கூடா பார்க்கக்கூடிய இருக்கின்றது என்பது முக்கியம் பார்க்கணும். அவை சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடு சபை எந்தளவு முக்கியம் இருக்கின்றது, ஐக்கிய நாடு சபையுடைய நோக்கம், அதனுடைய செயற்பாடு, இப்படி பல விடயங்கள் இதனூடாக நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அடுத்த பாருங்கள், பனிப்போர் என்பது அது 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததோடு நாடுகளிடையே ஆயுத ரீதி அல்லாமலும் குறிப்பாக நாடுகளிடையே யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தடுப்பதை மையப்படுத்தி தான் இந்த பனிப்போர் அமைந்தது. பாருங்கள், பனிப்போர் 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததோடு பெரும்பாலான நாடுகளில் குறிப்பாக பெரும்பான்மையிடையே நிலவிய குறிப்பாக கவனிங்கள், 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததோடு பெரும்பான்மையிடையே நிலவிய நட்புறவு மீட்சி அடைந்தது. அவற்றை சுற்றி அல்லாதிக்க முகாம்கள் 2 தோன்றின. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு பெரும்பான்மையிடையே ஒரு நிலவிய ஒரு நட்புறவு, நாடுகளில் இடம்பெற்ற நட்புறவு கொஞ்சம் குறைவடைந்து மீண்டும் ஒரு போர் ஏற்படுவதற்கு நிகழ்வைத்தான் நாங்கள் பனிப்போர் என்று வர்ணிப்போம். அது யுத்தங்கள், ஆயுதங்கள் இல்லாமல் போட்டி, வர்த்தக ரீதியாக போட்டி, அரசியல் ரீதியாக போட்டி, அந்த போட்டி பொறாமை அடிப்படையில் இந்த பனிப்போர் அரங்கேற்றப்படுகிறது ஐரோப்பிய கண்டத்தில். பாருங்கள், ஐக்கிய அமெரிக்க அரசுகள் தலைமையிலான செல்வந்த ஜனநாயக நாடுகள், ஐக்கிய அமெரிக்க தலைமையிலான செல்வந்த ஜனநாயக நாடுகள், சோவியத் ரஷ்யா தலைமையிலான சமவுடைமை கம்யூனிஸ்ட் நாடுகள் முகாம்களுக்கிடையே நம்பிக்கையின்மை அதிகரித்து. அப்ப 2ஆம் உலகம் போர் முடிஞ்சா பிறகு ஐக்கிய நாடுகள் தலைமையிலான ஒரு அணியும் சோவியத் ரஷ்யா தலைமையிலான சமவுடைமை கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்ட இன்னொரு அணி உருவாக்கப்படுது. இப்படி 2 விதமான அணி உருவாக்கப்பட்ட ஊடாகத்தான் பனிப்போர் இடம்பெறுகின்றது. பாருங்கள், சோவியத் அரசினால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் கம்யூனிஸ்ட் அரசு ஸ்தாபிக்கப்பட்டமை,
அமெரிக்க அணுகுண்டுகள் வைத்திருந்தமை அதோட 2 அமெரிக்காவானது இரண்டாம் உலகப் போர்ல ஜப்பான் மீது 2 அணுகுண்டு அமெரிக்கா வீசினது. குரோஷிமா மீதும் நாகாசாவா மீதும் அடுத்தடுத்து வீசினது. ஆனால் யுத்தம் முடிவடைந்தாலும் அந்த அணுகுண்டு பாவனையை அணுகுண்டுகளை ஐக்கிய அமெரிக்கா பெற்றிருந்தது. அதனுடைய ஒரு செயற்பாடாக இந்த பனிப்போர். இப்போ அமெரிக்கா அணுகுண்டுகள் வைத்திருந்தமை 2 அணுகளுக்கு இடையே அரசியல் எதிர்ப்பு நிலவியம், அரசியல் ரீதியான முரண்பாடுகள், போட்டி பொறாமைகள், ஆயுத ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதோட 1947 மார்ச் பிரகடனத்தின்படி நியமிக்கப்பட்ட ட்ரூமன் கோட்பாட்டின்படி சுதந்திர அரசுகளின் பாதுகாப்புக்கு ஐக்கிய அமெரிக்கா உதவுது. பாருங்கள், 1947 மார்ச் பிரகடனத்தின்படி நியமிக்கப்பட்ட ட்ரூமன் கோட்பாட்டின்படி சுதந்திர அரசுகளின் பாதுகாப்புக்கு ஐக்கிய அமெரிக்கா உதவுதல் என்ற அடிப்படையிலும் இது இடம்பெறுகிறது. சுதந்திர நாடுகளின் பாதுகாப்பு அவற்றுக்கு எதிரான ஆதிக்கத்துக்கு எதிராக ஐக்கிய அமெரிக்கா அரசுகள் உதவி வழங்குதலுக்கு வழங்கப்பட்ட இணக்கம் அதற்கேற்ப கிரிசனல் எழுச்சி வருவதையும் அடக்குதல். அடுத்த பாருங்கள், மார்ஷல் திட்டம் மூலம் ஐரோப்பா மீண்டும் எழுச்சி பெற உதவி வழங்குவதூடாக கம்யூனிஸ்ட் பரவுகளை கட்டுப்படுத்த முயற்சித்தல். பாருங்கள், மார்ஷல் திட்டம் மூலம் ஐரோப்பா மீண்டும் எழுச்சி பெற உதவி வழங்குவதூடாக கம்யூனிஸ்ட் பரவுகளை கட்டுப்படுத்த முயற்சித்தல். அடுத்த பாருங்கள், 1949 நெட்டோ அமைப்பு தாபிக்கப்படுதல். இதன் பிரதிபலிப்பாக சோவியத் முகாம் 1955 வார்ஷோ தாபிக்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாக போரில் பங்கு பெற்றாது ஒன்றுடன் ஒன்றாக முகாம்களிடையே இடம்பெற்ற போராட்டங்கள் இருந்தவை. நேரடியாக போரில் பங்கு பெற்றாமல் நாடுகளுக்கிடையிலே ஒரு ரகசியமான முறையில் ஆயுதங்கள் இல்லாமல் இடம்பெற்ற போராட்டம் இந்த பனிப்போன்ற ஆயுதங்கள் இல்லாமல் இடம்பெற்ற போர் பனிப்பு. ஐரோப்பிய நாடுகள் அல்லது ஐக்கிய அமெரிக்க நாடுகள்லாம் பனி நிறைந்த நாடுகள். தென்னாப்பிரிக்கா, ஆசியா, அப்படி பல நாடுகள், ஐரோப்பா போன்ற பல நாடுகளிலிருந்து அவருடைய செயலாளர் நாயகம் தெரிவு செய்யப்படுவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஐக்கிய நாடு சபையான தாக்கப்பட்ட மூலம் குறிப்பாக வளர்ச்சி அடைந்த ஒரு நாடுடைய கல்வி, சுகாதாரம் மற்றும் கலை கலாச்சார விடயங்கள் கட்டியெழுப்பட்டு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு இணைவாக அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடுகளும் பயணிப்பதை நாங்கள் கண்கூடா பார்க்கக்கூடிய இருக்கின்றது என்பது முக்கிய பார்க்கணும். அவை சர்வதேச ரீதியாக ஐக்கிய நாடு சபை எந்த அளவு முக்கியம் இருக்கின்றது, ஐக்கிய நாடு சபையுடைய நோக்கம், அதனுடைய செயற்பாடு, இப்படி பல விடயங்கள் இதனூடாக நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டும். முக்கியமாக அடுத்த பாருங்கள், பனிப்போர் என்பது அது 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததோடு நாடுகளில் ஆயுத ரீதி அல்லாமலும் நாடுகளிடையே யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தடுப்பதை மையப்படுத்தி தான் இந்த பனிப்போர் அமைந்தது. பாருங்கள், பனிப்போர் 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததோடு பெரும்பாலான நாடுகளில் குறிப்பாக பெரும்பான்மையிடையே நிலவிய குறிப்பாக கவனிங்கள், 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததோடு பெரும்பான்மையிடையே நிலவிய நட்புறவு மீட்சி அடைந்தது. அவற்றை சுற்றி அல்லாதிக்க முகாம்கள் 2 தோன்றின. 2ஆம் உலகப் போர் முடிஞ்ச பிறகு பெரும்பான்மையிடையே நிலவிய ஒரு நட்புறவு, நாடுகளில் இடம்பெற்ற நட்புறவு கொஞ்சம் குறைவடைந்து மீண்டும் ஒரு போர் ஏற்படுவதற்கு நிகழ்வைத்தான் நாங்கள் பனிப்போர் என்று வர்ணிப்போம். அது யுத்தங்கள், ஆயுதங்கள் இல்லாமல் போட்டி, வர்த்தக ரீதியாக போட்டி, அரசியல் ரீதியாக போட்டி, அந்த போட்டி பொறாமை அடிப்படையில் இந்த பனிப்போர் அரங்கேற்றப்படுகிறது ஐரோப்பிய கண்டத்தில். பாருங்கள், ஐக்கிய அமெரிக்க அரசுகள் தலைமையிலான செல்வந்த ஜனநாயக நாடுகள், ஐக்கிய அமெரிக்க தலைமையிலான செல்வந்த ஜனநாயக நாடுகள், சோவியத் ரஷ்யா தலைமையிலான சமவுடைமை கம்யூனிஸ்ட் நாடுகள் முகாம்களுக்கிடையே நம்பிக்கையின்மை அதிகரித்து. அப்ப 2ஆம் உலகம் முடிஞ்சாப்பது ஐக்கிய நாடுகள் தலைமையிலான ஒரு அணியும் சோவியத் ரஷ்யா தலைமையிலான சமவுடைமை கம்யூனிஸ்ட் கொள்கை கொண்ட இன்னொரு அணி உருவாக்கப்படுது. இப்படி 2 விதமான அணி உருவாக்கப்பட்ட ஊடாகத்தான் பனிப்போர் இடம்பெறுகின்றது. பாருங்கள், சோவியத் அரசினால் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் கம்யூனிஸ்ட் அரசு தாபிக்கப்பட்டமை, அமெரிக்க அணுகுண்டுகள் வைத்திருந்தமை,
அதோட இரண்டு அமெரிக்காவானது இரண்டாம் உலகப் போர்ல ஜப்பான் மீது 2 அணுகுண்டு அமெரிக்கா வீசினது. குரோஷிமா மீதும் நாகாசாவா மீதும் அடுத்தடுத்து வீசினது. ஆனால் யுத்தம் முடிவடைந்தாலும் அந்த அணுகுண்டு பாவனை அணுகுண்டுகளை ஐக்கிய அமெரிக்கா வச்சிருந்தது. அதனுடைய ஒரு செயற்பாடாக இந்த பனிப்போர். இப்போ அமெரிக்கா அணுகுண்டுகள் வைத்திருந்தவை இரண்டு அணுகளுக்கு இடையே அரசியல் எதிர்ப்பு நிலவியம், அரசியல் ரீதியான முரண்பாடுகள், போட்டி பொறாமைகள், ஆயுத ரீதியான முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அதோட 1947 மார்ச் பிரகடனத்தின்படி நியமிக்கப்பட்ட ட்ரூமன் கோட்பாட்டின்படி சுதந்திர அரசுகளின் பாதுகாப்புக்கு ஐக்கிய அமெரிக்கா உதவுது. பாருங்கள், 1947 மார்ச் பிரகடனத்தின்படி நியமிக்கப்பட்ட ட்ரூமன் கோட்பாட்டின்படி சுதந்திர அரசுகளின் பாதுகாப்புக்கு ஐக்கிய அமெரிக்கா உதவுதல் என்ற அடிப்படையிலும் இது இடம்பெறுகிறது. சுதந்திர நாடுகளின் பாதுகாப்பு அவற்றுக்கு எதிரான ஆதிக்கத்துக்கு எதிராக ஐக்கிய அமெரிக்கா அரசுகள் உதவி வழங்குதலுக்கு வழங்கப்பட்ட இணக்கம் அதற்கேற்ப கிரிசினல் அவென்யூஸ் எழுச்சி வருவதையும் அடக்குதல். அடுத்த பாருங்கள், மார்ஷல் திட்டம் மூலம் ஐரோப்பா மீண்டும் எழுச்சி பெற உதவி வழங்குவதூடாக கம்யூனிஸ்ட் பரவுகளை கட்டுப்படுத்த முயற்சித்தார். பாருங்கள், மார்ஷல் திட்டம் மூலம் ஐரோப்பா மீண்டும் எழுச்சி பெற உதவி வழங்குவதூடாக கம்யூனிஸ்ட் பரவுகளை கட்டுப்படுத்த முயற்சித்தார். அடுத்த பாருங்கள், 1949 நெட்டோ அமைப்பு தாபிக்கப்படுதல். இதன் பிரதிபலிப்பாக சோவியத் முகாம் 1955 வார்ஷோ தாபிக்கப்பட்டிருக்கின்றது. நேரடியாக போரில் பங்கு பெற்றாது ஒன்றுடன் ஒன்றாக முகாம்களிடையே இடம்பெற்ற போராட்டங்கள் இருந்தவை. நேரடியாக போரில் பங்கு பெற்றாமல் நாடுகளுக்கிடையிலே ஒரு ரகசியமான முறையில் ஆயுதங்கள் இல்லாமல் இடம்பெற்ற போராட்டம் இந்த பனிப்பொன்று ஆயுதங்கள் இல்லாமல் இடம்பெற்ற போர் பனிப்பு. ஐரோப்பிய நாடுகள் அல்லது ஐக்கிய அமெரிக்க நாடுகள்லாம் பனி நிறைந்த நாடுகள். அந்த பனி நிறைந்த நாடுகளில் ஒரு ரகசியமான முறையில் ஒரு மோதல் ஏற்படுறதை நாங்கள் பனிப்போன்று வர்ணிக்கிறோம். அடுத்த பாருங்கள், இம்மோதல்கள் பாதுகாப்பு, பொருளாதார, அரசியலுக்கிடையிலான தொடர்புகள், கலாச்சாரம், ஆயுத உற்பத்தி, விண்வெளி ஆய்வு எல்லா துறைகளுக்கும் பரவுதல். அப்ப இம்மோதல்கள் பாதுகாப்பு, பொருளாதாரம், அரசியல் இடையிலான தொடர்புகள், கலாச்சாரம், ஆயுத உற்பத்தி, விண்வெளி ஆய்வு எல்லா துறைகளுக்கும் பரவுதல். பேசுகிடையில் போர் நடைபெறாவிடினும் உலகில் பல்வேறு பேசங்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல்களுக்கு இந்நிலைமை தாக்கம். பேசுகிடையிலே போர் ஏற்படாவிட்டாலும் உலகில் பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு எல்லை பிரச்சனைகள், பல்வேறு ஆக்கிரமிப்புகள் ஏற்படுவதற்கு இந்த பனிப்போர் மிகவும் காரணம் அமைந்திருக்கிறது. பாருங்கள், பெர்லின் நெருக்கடி 1948 தொடக்கம் 1585, 1940 தொடக்கம் 1985, கொரியா போர் 1950, கங்கேரிய நெருக்கடி 1956, செக்கோஸ்லோவாக்கியா ஆக்கிரமிப்பு, கியூபா மியூசைன் நெருக்கடி, வியட்நாம் பிரச்சனை, இப்படி பல நாடுகளில் ஏற்பட்ட எல்லை பிரச்சனைகளையும் நெருக்கடி பிரச்சனைகளையும் ஏற்படுவதற்கு பிற்காலத்தில் நாடுகள் பகைமை வளர்த்துக் கொள்வதற்கும் பனிப்போரும் மிக முக்கிய காரணம் அமைத்திருக்கின்றது. அடுத்தவர்கள் 1985 மிக்கோல் ஹோவர்ஷேவ் சோவியத் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் இரு முகாம்களினதும் கருத்து வேறுபாடுகளை தணிப்பதற்கு ஆக்கிரமித்தமையும் படிப்படியாக கெடுபிடி போர் நிலைமை நிலைவிட்டமையும். பார்த்தீங்களா, பாருங்கள், குறிப்பாக பாருங்கள், 1985 மிக்கேல் ஹோவர்ஷேவ் சோவியத் ரஷ்யாவின் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டதும் இரு முகாம்களினதும் கருத்து வேறுபாடுகளை தணிப்பதற்கு ஆக்கிரமித்தமையும் படிப்படியாக கெடுபிடி போர் நிலைமை நலிவுற்றமையும் முக்கிய வழங்குகின்றது. அடுத்து வாருங்கள், சோவியத் ரஷ்யாவின் குடியாட்சி வீழ்ச்சி அடைந்தது. ஏன்னால் குடியாட்சி முறை அல்ல மன்னராட்சி முறை வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அதோட ரஷ்யா. அடுத்து ஐரோப்பாவின் கம்யூனிஸ்ட் நாடுகள் சோவியத்தின் பிடியிலிருந்து விடுதலை ஐரோப்பாவின் கம்யூனிஸ்ட் நாடுகள் சோவியத் பிடியிலிருந்து விடுதலை அடைந்தமை, வார்ஷோ ஒப்பந்த ஒழுங்கமைப்பு முடிவுற்றமை, இப்படி பல விடயங்கள் இந்த பனிப்போர் சம்பந்தப்பட்ட விளங்குகின்றாவை. பனிப்போரை பற்றி பெரிய கட்டுரைவினாக வார குறைவாக இருக்கின்றது. ஆனால் சுருவிப்பு அடிக்கடி வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டுமானவர்களே, பனிப்போரை பற்றி நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு இதில் அமைந்திருக்கின்றது. குறிப்பாக ஆகவே பனிப்போரை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக மாணவர்கள் பாருங்கள், கவனிங்கள். 2ஆம் உலகப் போர் முடிவடைந்தோடு பெரும்பான்மையிடையே நிலவிய போராக இருக்கின்றது. ஐக்கிய அமெரிக்க அரசு ஒரு தலைமையிலும்
சோவியத் ரஷ்யா ஒரு தலைமை உருவாக்கிக்கிறது. குறிப்பாக 2 அணிகளுக்கு இடையிலே ஏற்பட்ட அரசியல் எதிர்ப்பு தான் இந்த போராக உருவாகியிருக்கிறது. குறிப்பாக ஆயுதம் ஏந்தாமலும் ரகசிய முறையில் போர் இடம்பெற்ற மட்டுமில்லாமல் பிற்காலத்தில் 1949 நெட்ரோ அமைப்பு ஸ்தாபிக்கப்படுதலும் 1955 வார்ஷோ ஸ்தாபிக்கப்பட்டதும் ஏற்பட்டிருக்கின்றது. அதோட இந்த பனிப்போரால் ஏற்பட்டதால பிற்காலத்தில் பல நாடுகளிடையே நெருக்கடி ஏற்படுகிறது. குறிப்பாக பேர்லின் நெருக்கடி ஏற்படுகின்றது, கொரியா போர் ஏற்படுகின்றது, ஹங்கேரி நெருக்கடி ஏற்படுகின்றது, செக்கோஸ்லோவியா ஆக்கிரமிப்பு ஏற்படுகின்றது, கியூபா மீசையின் நெருக்கடி ஏற்படுகின்றது, வியட்நாம் பிரச்சனை ஏற்படுகின்றது. பல நெருக்கடிகள் பல பிரச்சனைகள் ஏற்பட்ட ஒரு முறைதான் இந்த பனிப்போரால் ஏற்பட்ட முக்கிய விளைவு சொல்லப்படுகின்றன. பனிப்போரானது பல விளைவுகளை பிற்காலத்தில் ஏற்பட மட்டுமில்லாமல் நாடுகளிலே மீண்டும் ஒரு பகைமையை, மீண்டும் ஒரு போட்டி, அரசியல் ரீதியான போட்டி, நிர்வாக ரீதியான போட்டி, வர்த்தக போட்டி என்று பல போர்கள் ஏற்படுவதற்கு இந்த பனிப்போரான் மிக உந்துதலாக இருக்கின்றார்கள். நீங்கள் பனிப்போர் தொடர்பாகவும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம். அது சுருவி வந்திருக்கிற மாணவர்களே, நீங்கள் கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்து தெரியும். எம்சிக்கு வந்திருக்கு, சுருவி வந்திருக்கிற பனிப்போரை பற்றி. அப்போ பனிப்போர் ரொம்ப இலவான ஒரு பாடம், நீங்கள் படிச்சிருப்பீங்க மாணவர்களே. இந்த பனிப்போர் தொடர்பாக நீங்கள் ஆழமாக ஒரு கற்றல் இருக்க வேண்டும். ஆகவே இன்று நாங்கள் 2020ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2 கூடிய வினாக்களே முடிச்சிருக்கிறோம். 2020ஆம் ஆண்டுக்குரியது. அப்போ மொத்தம் 9 கேள்வி வரும் பகுதி 2க்கு. அதில் ஏ என்பது படம் குறித்த, குறிப்பாக ஏ என்பது ஐரோப்பிய புற உருவ படத்தை குறித்தலோடு சம்பந்தப்பட்ட வெறும் மாணவர்களே. மற்றது பியில் 4 கேள்வி வரும், சியில் 4 கேள்வி வரும். பியிலிருந்து குறைந்த 1 கேள்வி எடுக்க வேண்டும், சியிலிருந்து குறைந்தது 1 கேள்வி எடுக்க வேண்டும். மொத்தமாக 4 கேள்வி எடுக்க வேண்டும். அப்படிதான் உங்களுடைய பகுதி 2 கூடிய வினா தெரிவு அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. அவை அவ்வாறு தான் நீங்கள் வினாக்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். ஆகவே பகுதி 2க்கு வினாக்கள் தெரிவு செய்கின்ற போது நீங்கள் சரியான ஒரு ஒழுங்குமுறையில் தெரிவு செய்தால் தான் நீங்கள் சாய்ஸ் பண்ணி செய்கின்ற போது விடையெடுக்கக்கூடிய இருக்கும். இன்று நாங்கள் 2020ஆம் ஆண்டு பார்த்து முடிச்சுக்கிட்டோம். அடுத்த நாங்கள் 2021ஆம் ஆண்டுக்குரிய பகுதி 2 வினாக்களை பார்த்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வருஷம் பார்க்க போகிற மாணவர்களே, நீங்கள் இவ்வாறு பயனுள்ள பல விடயங்களை அறியணும்னு சொன்னால் டாண்டியினுடைய கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பவங்கள தான் அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய சக மாணவர்களுக்கு இதை தெரியப்படுத்தி நீங்கள் தொடர்ந்து டாண்டியை பார்க்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் பல விடயங்களை அறிஞ்சு கொண்டு உங்களுடைய ஏஎல் வரலாறு பாட பெறுபவர்களை தொடர்ச்சியாக அதிகரிக்கலாம். தொடர்ச்சியாக நீங்கள் டாண்டியினுடைய சமூக வலைத்தளங்களாக இருக்கலாம், அல்லது ஃபேஸ்புக் பேச்சாக இருக்கலாம், யூடியூப் சேனலாக இருக்கலாம். அதோடாக நீங்கள் இப்படிப்பட்ட பயனுள்ள பல வீடியோகளை டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். அவை தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பார்க்கலாம் மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.